வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி ரத சப்தமி. ரத சப்தமின்னா எங்கள் அம்மாவாத்து சைடும் சரி, எங்கள் வீட்டு சைடும் சரி சக்கரை பொங்கல் பண்ணி சூரியனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது வழக்கம். அதுக்கு நான் இன்றைக்கி பால் பொங்கல் மாதிரி பண்ண போகிறேன். இது பாருங்கள், இது 100 கிராமுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். இதால் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இதால் ஒரு 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டையும் சூடு வர வரைக்கும் வறுத்தா போகிறோம், ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம். அதே கப்பால் 1.25 வெல்லம் எடுத்துட்டுருக்கேன், பொடிச்ச வெல்லம். நல்ல தித்திப்பாக இருந்தால் இந்த பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால் எடுத்துட்டுருக்கேன். 1 கப்பு ஜலம் விட்டு அடுப்பில் வச்சிடலாம். பாகு வரணுங்கிறதில்ல, நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, வடிகட்டி ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாகு மட்டும் பொங்கலில் விடும்போது நல்லா ஆறினதுக்கப்புறம் விடணும். அதனால் இதையும் சைமல்டேனியஸாக பண்ணி ஆற வச்சுக்கலாம். இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் பாலும் நெய்யும் நிறையா விடணும், தண்ணி சேர்க்கவே மாட்டோம். பாலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து காய்ச்சி வச்சுக்கலாம். நான் 1/2 லிட்டர் பாலில் ஒரு 5 டம்ளர் பால்னால் 2 டம்ளர் தண்ணி விட்டு காய்ச்சி வச்சுட்டுருக்கேன். சூடாக பால் இருக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த அரிசி நமக்கு கை பொறுத்த சூடு வந்துடுத்து. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, அந்த அரிசியை கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி பாத்திரத்தில் 4.5 கப்பு பால் விட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் குக்கரில் வைக்க போகிறேன். குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி ஒரு தட்டை அடியில் போட்டுடலாம், இல்லை ஒரு ஸ்பூனை போட்டுடலாம். போட்டுட்டா அந்த பால் பொங்காது, பொங்கி மேலெல்லாம் ஈசிக்காமல் நல்லா அழகாக வெந்து வரும். அதாவது தினம் நீங்கள் வைக்கிற சாதம் 3 விசிலில் நல்லா குழசலாக நல்லா வருது, பொலன்னு வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு டபுள் விடுங்க. 6 விசில் 7 விசில் விட்டு 8 விசில் கூட விட்டுட்டு அப்புறமா வேப்பர் போனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்க்கலாம். வறுத்த அரிசியை சூடு லைட்டாக ஆறினதும் நல்லா களைஞ்சிட்டு 4-4.5 கப்பு பால் சேர்த்து குக்கரில் வச்சுருக்கேன். அது பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு தட்டு போட்டேன்னாக்க சட்டுன்னு மேலெல்லாம் பொங்கி வராது, பால் அழகாக வெந்திருக்கும். 8 விசில் வரட்டும். இப்போ இங்கே வெல்லம் வச்சுருக்கோம். இது நல்லா கரைஞ்ச பிறகு பாகாக காய்ச்சணுங்கிறதுல நல்லா கரைஞ்ச பிறகு வடிகட்டி ஆற வச்சுக்கலாம். வெள்ளை பாகை வடிகட்டி ஆற வச்சுட்டாச்சு. அதுலேயே ஏலக்காய் பொடியும் போட்டுட்டேன். முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுட்டாச்சு. குக்கர்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. இப்போ அந்த தட்டு பாருங்கள் மேலாக இருக்குது, அதை எடுத்துடலாம். எங்கேயும் பால் பொங்கி வரல பாருங்க, எங்கேயும் பாலோட அந்த ஈஷல்லாம் எதுவும் இல்லை பாருங்க. இப்போ இதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா மசிச்சுடலாம். அதே மாதிரி குக்கர் விசில் போகிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும், ரொம்ப ஆற விட்டுட்டா நமக்கு மசிக்க வராது. இப்போ பாருங்க, நல்லா வெண்ணையாக மசிச்சாச்சு. இருந்தாலும் நம்ம வெள்ளை ஜலம் விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக திணறிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளை ஜலத்தை இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மசித்து கலந்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாண்ட்லி வச்சு இன்னும் 1 டம்ளர் பால் பாக்கி இருந்தது, அந்த பாலை விட்டுருக்கேன். இந்த பால் ஒரு கொதி வரும்போது நம்ம இப்போ வெள்ளத்தோடு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை அதில் போட்டு நல்லா இறுகிண்டு வர வரைக்கும் நம்ம கலரலாம். பாருங்க, பால் லைட்டாக பொங்க ஆரம்பிச்சுடுத்து. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே போட்டுடலாம். இதுக்கு அவ்வளோ பாலிலேயே ஃபுல்லாக பண்ணினா தான் இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு கலர ஆரம்பிக்கலாம். மீடியமில் இல்லைன்னா சிம்மிலேயே வச்சுக்கோங்க. பாலோடு சேர்த்து ஓரளவு கலரிட்டு கொஞ்சம் இறுக ஆரம்பித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் விடணும். இது நெய் பொங்கல்னு சொல்கிறதா பால் பொங்கல் சொல்கிறதா தெரியாது. ஆனால் கூடாரவல்லிக்கு அக்கார வடைசல்னு பண்ணுவாள், அது கூட இதே பேட்டர்னில் தான் பண்ணுவாள். அக்கார வடைசல்னு சொல்லிக்கலாம், பால் பொங்கல் நெய் பொங்கல் சொல்லலாம். இதுக்கு நெய் நெய் சொட்ட சாப்பிட்ணுன்னு தான் இதுக்கு சொல்லுவாள் பால் பொங்கலுக்கு. இப்போ இது கொஞ்சம் இறுகிண்டு வரட்டும். இறுகிண்டு வர ஆரம்பித்ததும் நம்ம எப்போ 1 கப்பு அரிசி போட்டோம் இல்லையா, அந்த கப்பால் 3/4 கப்புக்கு வரைக்கும் நெய் தேவைப்படும். நான் முந்திரி பருப்பு அதுக்கெல்லாம் ஒரு 1/4 கப்பு வறுத்து வச்சுட்டேன். இன்னும் 1/2 கப்பு நெய் 2 ஸ்பூனாக இதில் விட்டு நல்லா கெட்டியாக வரணும். நம்ம பாலில் வேக வச்சுருக்கிறதுனால 8 விசில் விட்டதுக்கப்புறம் கூட வேகாமல் இருக்கலாம் சில சமயம். அப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த வெளியில் எடுத்து நல்லா மசிச்சுட்டு இந்த வெள்ளை பாகையும் அதில் விட்டு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 விசில் விடலாம். இது மேலே தெரிக்கும், பபிள்ஸ் வரும். நான் வீடியோக்காக ஓப்பனாக வச்சுட்டு பண்ணின்னு இருக்கேன். அதனால் கொஞ்சம் அப்பப்போ மூடி போட்டு மூடிக்கிறதுனா மூடிடலாம். ரொம்ப விழுமூன்னு நைஸாக அல்வா மாதிரியும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி சாதமெல்லாம் முழுசாக தெரியவும் கூடாது, பருப்பு வேகாமல் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும்.
இப்போ பாருங்க ஓரளவு கெட்டி ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் நெய் விடலாம். மேலெல்லாம் தெரிக்கிறது, அதனால் கொஞ்சம் மீடியமில் இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடிக்கிறதுனா மூடிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல சுருளை நமக்கு தெரியும் பொங்கல் பதம் எப்படி இருக்கும்னு, அந்த பதத்துக்கு வரணும். நல்லா கெட்டி ஆகிண்டே வரும். அப்புறம் இன்னொரு 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுட்டு கூடவே நம்ம வறுத்த முந்திரி திராட்சையும் போட்டுட்டோம்னா பால் பொங்கல் ரெடி. இது பால் பொங்கல், நெய் பொங்கல், அக்கார அடிசல் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். சூப்பராக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்லா குறுகி வரட்டும். பாருங்க நல்லா கெட்டி ஆகிண்டே வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் இன்னும் 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். வீடியோ எடுக்கும்போது பக்கத்தில் மோட்ரு சத்தம் கேட்குறது உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஏன்னா நானும் இதான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன். இன்னும் நல்லா கெட்டி ஆயிண்டு வரட்டும். இப்போ நம்ம முந்திரி திராட்சையை போட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இருக்கும் நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடுது. இதுக்கு மேலே இருக்கணுங்கல்ல, நான் ஆறினதுக்கப்புறம் இன்னும் கெட்டி ஆகிடும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை போட்டுடலாம். இதை நல்லா கலரிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க பெரிய பவுலில் எடுத்தாச்சு. சின்ன கப்பு 2 கப்பில் வந்திருக்கு. அது சர்வ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நமக்கு பால் பொங்கல் அல்லது நெய் பொங்கல் அல்லது அக்கார வடிசல் ரெடி ஆகிடுது. நம்ம அடுப்பில் கலரும் போதே கெட்டி ஆக ஆக இன்னும் நிறையா நெய் விடணும். ஆனால் நான் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் நெய் விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் தேக்கி வச்சுட்டேன். இப்போ இது சர்வ் பண்ணும்போது நெய் விட்டு சர்வ் பண்ணிவிடுவேன். அது மாதிரி நீங்களும் பண்ணுங்க வியூவர்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.